வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். மனமார்ந்த நன்றிகள் என் சார்பாக, என் குழு சார்பாக. lifehoroscope.in இந்த வெப்சைட்டை வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃபுல் சர்வீசஸ், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், எனி சர்வீசஸ் ரிலேட்டட் டு அஸ்ட்ராலஜி வேர்ல்டு வைட். நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர் டிஸ்பிளேலே தெரியும், அந்த நம்பரை மட்டும் பயன்படுத்திங்க. நன்றி. நிகழ்ச்சியில் போகலாம். மகர ராசி 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல குருனா குருவுடைய பார்வை மகரத்தில் விழுது. நல்ல விஷயம்தான். மகரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசி லக்னம் காம்போ. மகர ராசி மேஷ லக்னம். லக்னம் மேஷமாக இருக்கிற பட்சத்தில் ராசி மகரமாக இருந்ததுன்னா இந்த வருஷம் 2026 கடுமையான முயற்சியில் ஒவ்வொரு பலனையும் நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவாக மகரமே முயற்சியின் ராசி தான். முயற்சி செஞ்சு தான் ஜெயிக்கக்கூடிய ராசினா அது மகரம் தான். மேஷம் வந்து எப்பவுமே அதிகாரம், ஆளுமை, திறமை, எனர்ஜி, ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கிற ராசி மேஷம். அப்போ மேஷ லக்னம் மகர ராசி, முயற்சி அதிகமாக இருக்குது, கான்ஃபிடண்ட்டாக முயற்சி பண்ணுறீங்க, ரிசல்ட்டை அடைய போகிறீங்க. அப்படி தான் இந்த 2026 ஜூனில் உங்களுக்கு பலன் இருக்குது. 2, வாகனம், வீடு வாங்கிறதுக்கு நேரம், சரியான நேரம். மகரம் ராசி மேஷ லக்னம். 3, வேலை, இடமாற்றம், இதெல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஜூன்லேருந்து உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பாசிட்டிவான விஷயந்தான். திருமண விஷயத்துக்கு கூட இது ஃபேவராக இருக்குமான்னு பார்த்தேன். 7ல் குரு, கல்யாண கோலம், கல்யாண பிராப்தம் நல்லபடியாக நடக்கும். மகரம் ராசி, ரிஷபம் லக்னம். இது கொஞ்சம் ஆவரேஜ். எதுவுமே நடக்காதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஒரு ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மகரம் நான் ஏற்கனவே சொன்னேன் முயற்சிக்கு உண்டான ஒரு ராசி. இப்போது ரிஷபம் லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. ரிஷபம் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு லக்னம். இந்த 2 காம்போவுக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடத்துல குரு இல்லை, பட் முயற்சிக்கு உண்டான இடத்துல குரு பார்வை இருக்குது. முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பாமல் பலனை அடைவீங்க. ஒரு வேலை விஷயம் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, இந்த முறை முயற்சியை நம்புங்க. ஒரு திருமண விஷயம் தானாக அமைஞ்சிரும், தானாக நடத்துகிறோம், தானாக கிடைச்சிரும் அப்படின்னு நம்பாதீங்க, முயற்சி எடுங்க. அதே மாதிரி நம்மளை தேடி வந்து எல்லாம் உதவி செய்யணும்னு நம்பாமல் தேடி போய் உதவி கேளுங்க. இந்த முறை கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக உருவாகும். இதுதான் நல்லது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, பல நல்லபடியாக நடக்கும். மகர ராசி மிதுன லக்னம். இது கொஞ்சம் ஃபார் பெட்டர் ராசி. வேகம் எடுக்கலாம். உங்களுடைய லக்னம் மிதனமாக இருந்ததுன்னா பலனை கொடுக்கறதுக்கு புத்தி, அதிர்ஷ்டம், வாய்ப்பு, சொன்னதை செய்து காட்டக்கூடிய பலம் எல்லாமே கொடுத்துரும். ஸோ மகரம் மிதுனம், வேலை, வருமானம், பணம், முன்னேற்றம், முதலீடு, படிப்பு, வெளிநாடு யோகம், திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், சொத்து, அதே மாதிரி வாகன வசதி அத்தனையும் கொடுக்கும். ஏன்னா காம்பினேஷன் அப்படி இருக்குது. இந்த காம்போ, அதாவது மகர ராசி அண்ட் மிதுன லக்ன காம்போ அதிர்ஷ்டமான காம்போன்னு எடுத்துக்கலாம். 80 to 85% ஃபேவராக இருக்குது. குரு பலன் சுப காரியங்கள் நிறைய கொடுக்கும். பணப்புழக்கம் மெயினாக அதிகமாக இருக்கும். மகர ராசி இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்குறது கடகம் அப்படிங்கிற லக்னம். இது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். இது எப்படி இந்த ஆவரேஜ் அப்படின்னா, மகர ராசி என்னதான் புஷ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் நடக்கணும்னு ஒரு 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 எருது மாதிரி முயற்சி எடுத்தாலுமே இந்த கடகம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒரு அறிவியும் புகுத்தி அதுக்கு பிறகு அந்த ஞானத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த பலனை கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா, நீ நினச்ச வேகத்தில், நீ நினச்ச மாத்திரத்தில் எல்லாம் நடந்துடாது. ஆஸ் பர் காட்ஸ் பிளான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உனக்கு ஒரு 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 ஸ்பெஷல் நாலேஜ் அதுக்கு வேணும். அந்த நாலேஜை நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அந்த பலனை அடைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸை கொடுக்கும். மகர ராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அது வந்து நீங்கள் ஒரு வேலை இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லை மணி மேட்டர்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி, பர்சனல், ஹெல்த், எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, வேகமான பலன் இல்லை, நிதானமான பலன். மகரம் ராசி சிம்ம லக்னம். வரவு செலவு சமமாக இருக்கும். சந்தோஷமும் சமாதானம் அல்லது சண்டைகள் அதுவும் சமமாக இருக்கும். எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும். எதிர்பார்க்காததும் ஒன்று நடக்கும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் வரும். வருத்தமும் சம்டைம்ஸ் வரும், மகிழ்ச்சியும் சம்டைம்ஸ் வரும்.
நல்ல மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு உருவாகிடும். மோசமான மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்துடும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் மகரம் அண்ட் சிம்மம் வந்திருக்கு. பார்த்து புரிஞ்சுங்க. மகர ராசி கன்னியா லக்னம். ஆதாயமான பலன்கள். குறிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப், கரியர், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் இந்த 4 மேட்டர் சக்ஸஸ் கொடுத்துரும். கை நிறைய பணம், தைரியமாக முதலீடு செய்ய வைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ பண்ணீங்களோ கெயின் கொடுத்துரும், ரிட்டர்ன்ஸை கொடுத்துரும். ஏற்கனவே பண்ணியிருந்ததை ப்ராஃபிட் அண்ட் கெயின் நல்லபடியாக எடுக்க வைக்கும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக அதை வந்து கைட் பண்ணி கொடுத்துரும். ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகத்தை நிச்சயமாக தரும். திருமணமும் சக்ஸஸ் கொடுத்துரும். ரிலேஷன்ஷிப், லவ் மேட்டர்ஸ்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இந்த முறை நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. மகர ராசி அண்டு கன்னியா லக்னத்துடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. மகர ராசி துலாம் லக்னம். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது? இது எப்படின்னா வாய்ப்பெல்லாம் கிடச்சிரும். இந்த முறை வந்து உங்களுக்கு வேலை, பதவி, அதிகாரம், ப்ரொமோஷன், பொறுப்பு, வாய்ப்பெல்லாம் கிடச்சிரும். நீங்கள் வாய்ப்பை தக்க வச்சாலே போதும். வாய்ப்பு கிடைச்சா அது முக்கியமே கிடையாது, ஜெயிக்கிறது முக்கியமே இல்லை. அதுக்கு பிறகு அந்த இடத்த தக்க வச்சுக்கணும். ஏன்னா 10ல் வந்து துலாத்துக்கு குரு இருக்கார். ஸோ மகரத்துக்கு விரையாதிபதி குரு. ஸோ வாய்ப்பு கிடைச்சிது, அதை தக்க வைக்க போராடுவீங்க. அந்த மாதிரி நேரம் அது. திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் நடந்துடும். ஏன்னா அந்த மாதிரி பார்வை இருக்குது. திருமணம் நடந்த பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. பணம் வந்தாச்சு, பணத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம், அது வந்த பணம் வந்தாச்சு, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசி விருச்சிக லக்னம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஏற்கனவே நான் விருச்சிகத்தையும் சொல்லியிருக்கேன். மகர ராசி விருச்சிக லக்னம் இந்த முறை இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஹிட்டு. இது வந்து ஒரு ஹிட்டுன்னு சொல்கிறோம். ஜெயிக்கிற நேரம் ஒருத்தருக்கு வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் என்னை கன்சல்ட் பண்ண வருவாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இது ஜெயிக்கிற நேரம்டான்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நான் சொல்லுவேன், நீ ஜெயிக்கிற நேரம், தைரியமாக முயற்சி பண்ணு. உனக்கு என்ன வேணும்? நீ ஜாப் ட்ரை பண்ண போறியா, ஃபாரின் ட்ரை பண்ண போறியா, பிஸ்னஸ் ட்ரை பண்ண போறியா, ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறியா, என்ன வேணும் உனக்கு, ட்ரை பண்ணு. உன் நேரம் நல்லா இருந்ததுன்னா நீ போகிற பாதை உனக்கு எல்லாம் மாலையாக விழும், சக்ஸஸ் ஆகிடும். ப்ரே பண்ணு, கடவுளை நல்லா ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணு, பின்வாங்காத. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். மகர ராசி விருச்சிக லக்னம் என்ன வேணும் உங்களுக்கு, அந்த முயற்சியில் போங்க, ஜெயிப்பீங்க, அந்த பலனோடு வருவீங்க. மகர ராசி தனுசு லக்னம். பலன் நடக்கும், நொண்டி நடக்கும். அப்படின்னா என்ன? ஒரு கார் இருக்குது, புது பிராண்ட் நியூ கார், புது கார், பெட்ரோலில் ஃபில் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரோடும் சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு போகிறீங்க. இது சூப்பர் சக்ஸஸ். பா, என்ன ஒரு டிரைவ். இப்போ இந்த மகர ராசி தனுசு லக்னம் எப்படின்னா, அந்த கார் ஒரு ப்ரீ ஓன்டு கார், பழைய கார், யாரோ நல்லா அடி அடிச்சு உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, வித்தாச்சு. நீங்கள் ஒரு கம்மி விலைக்கு வாங்கிட்டீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஓட்ட உடச்சல்லாம் இருக்கும். ரிப்பேர் பண்ணணும், ஷாக் அப்சர்வர் வீக்காக இருக்கும், ஸ்டேரிங் டைட்டாக இருக்கும், கியர் சரியாக விழாது, டயர்லாம் பழைய டயராக இருக்கும், மொழுமொன்னு இருக்கும். இப்போ இந்த வண்டியில் போனால் எப்படி போவீங்க? பக்குவமாக தான் போகணும். இதில் போய் 120 மெரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்போது ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஸ்லோவாக ரோடை பார்த்து, டயரை பார்த்து, ஷாக் அப்சரை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து கவனித்து போகணும். அதான் மகர ராசி தனுசு லக்னத்துடைய காம்போ. புரிஞ்சுங்க. ஸோ பார்த்து பார்த்து அடி எடுத்து வச்சிங்கன்னா ரிசல்ட் உங்கள் பக்கம் வரும்னு நான் சொல்கிறேன். மகர ராசி மகர லக்னம் பரவாயில்ல. அதாவது பார்க்குறதெல்லாம் நமக்கு சாதகமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி செய்ய வைக்கும். மகர ராசி மகர லக்னம் வந்து பார்ப்பதெல்லாம் நீங்கள் வந்து ஆசைப்படக்கூடிய ஒரு அதிசயத்தை உருவாக்கும். பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம், நீங்கள் எதை வேணால் ஃபீல் பண்ணலாம், எதை வேணால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலாம். பட் எது வந்து நீங்கள் வந்து ஆக்ஷனில் அதுக்குண்டான டைம், அதுக்குண்டான எனர்ஜி, அதுக்குண்டான எஃபர்ட் போட முடியுமோ அதை மட்டுமே நீங்கள் பிக் பண்ணுங்கள். மற்றதை தயவு செஞ்சு விட்டுடுங்க, ட்ராப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பிக் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. இதை மனசில் வச்சா போதும். ஒரு ஜாப் இருக்குது, இன்னொரு பிஸ்னஸ் வருது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எல்லாத்தையும் இறங்காதீங்க. அக்செப்ட் எனி ஒன். ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதும் திடீர்னு பார்த்தா 2-3 சைடில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் கமிட்டும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல வைஸ் திங்கிங்கோடு அது வந்து அந்த டிசிஷன் எடுக்கணும். அந்த பொறுமை வேணும். மகர ராசி கும்பல் லக்னம். மகரம் கும்பம் காம்போ ரெண்டுமே சனியுடைய ராசி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அடுத்து கும்பத்தையும் அதை சொல்ல போகிறேன். ஸோ மகரம் கும்பம் எப்படி இருக்கும்?
இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனால் சேஃப்னு சொல்கிறேன். அதாவது மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு, லோன்ஸ், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, பணம் கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பேன்ஷன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். மெயினாக அந்த ஏரியா. ஜாப் வந்து ஒரு மாதிரி போகும், நல்லா போகிற மாதிரி இருக்கும், நல்லா போகாத மாதிரி இருக்கும், விட்டுடலான்னு தோணும், வேறு ஆப்ஷன் இல்லைன்னு தோணும், மாற்றிடலான்னு தோணும், மாற்றி தோணும். அதனால் வந்து அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து மகர ராசி, இந்த கும்ப லக்னம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபேமிலி. அதாவது இந்த எனக்கு வாய் பேச தெரியாது, காது கேட்காதுன்னு சொன்னால் எவ்வளோ நல்லதோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறது நல்லது. தேவையில்லாத காதில் வாங்குறீங்க, தேவையில்லாத பேசுறீங்க தான் பிரச்சனை ஜாஸ்தி. ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் சொரணையே இல்லாமல் இருக்கு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் அது. அப்படி இருந்தால் நிறைய பிரச்சனை நம்ம வந்து கண்டும் காணாமல் போயிடுறது நல்லது. மகர ராசி, மீன லக்னம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் சார்ட் வந்து நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வை நல்லா இருக்குது. மகரத்துக்கும் குரு பார்வை நல்லா இருக்குது. சுபகாரியத்துக்கு சூப்பர் டிக் அடிச்சிடுறேன். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், மேரேஜுக்காக காத்திருக்கீங்க, வயசு 29, 30 பார்டரில் வந்துட்டீங்க, திருமணம் பண்ணணும், திருமணத்துக்காக ஒரு நேரம் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஷியலாக ஏதாவது ட்ரபுள் வருமா? ஒன்றும் வராது. கடன் வாங்கலாம், வாங்கிக்கலாம். ஜாபில் சேஞ்ச் பண்ணலாமா? பண்ணலாம். ஜாபை மாற்றலாமா? மாற்றலாம். ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமானா ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லணும், ஒரு சிலருக்கு. புது முயற்சி எடுக்கலாம். எதாவது கற்றுக்கலாமா? லேர்ன் பண்ணலாமா? லேர்ன் பண்ணலாம். படிக்கலாமா? படிக்கலாம். வெளிநாடு போகலாம், போகலாம். பலன் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி லக்னத்துடைய காம்போ. எல்லாரும் கேட்டீங்க, அதனால் கொடுத்துருக்கேன். இதுலேயே ஒரு டஃப்பான ஒரு ஜாபாக நான் நினைப்பேன் இந்த ராசி லக்னம் காம்போ. ஏன்னா ஒரு ராசிக்கும் 12 லக்னத்தையும் நான் தொடர்பு பண்ணி பார்க்கணும். இந்த முறை அது ரொம்ப இன்னும் டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள அந்த தசா புக்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனன ஜாதகத்துடைய கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரியாக இருந்தால் தான் விதி. அதுதான் விதின்னு சொல்லுவோம். அதுதான் பிறப்பு ஜாதகம். அதுதான் அந்த பிறப்புலேயே வரக்கூடிய யோகம், அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய சர்வீசஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் அது. நான் வந்து அது படிக்க கற்றுக்கிறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய அனுபவத்தில் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் வந்து அதை கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதில் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னோடய சர்வீஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேல நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் டீம் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். என்ன சர்வீஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும், நீங்கள் ஆன்லைனில் சர்வீஸ் எடுத்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து டீம்லேயே அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு வாஸ்து செக் பண்ணணும், ஆன்லைன்லேயே மேப் வச்சு செக் பண்ண முடியும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஃப்ளாட் வாங்குறீங்க, வாங்கின பிறகு கஷ்டப்படுறதுல நான் நிறைய வீடியோஸ் ஃப்ரீயாகவே பண்ணிட்டேன். நீங்கள் போய் பார்த்துருங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதையும் தாண்டி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் எடுத்துங்க. அடுத்தது வந்து பிரமிட்ஸ். அப்போ நான் பிரமிட்ஸ் வந்து ரொம்ப நம்புகிறேன். சயின்டிஃபிக்காகவே வந்து என்னுடைய குரு வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் ஜிதேன் பட். இவர் வந்து ஒரு குஜராத்தி தான். நான் வந்து 2006 ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். எனக்கு வாஸ்து தெரியும், பட் எப்படி இது கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நாலேஜ் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் பயன்படுது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த பிரமிட்ஸை வச்சு தான் வாஸ்துவே கரெக்ட் பண்ணுறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். என் ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும், வீடு எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இல்லை யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணி நான் பிரமிட்ஸ் தான். ஏன்னா சயின்டிஃபிக்காக அதை எனர்ஜைஸ் பண்ண டெக்னிக்காக எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பிரமிட்ஸ் நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து சும்மா ஒரு பாசிட்டிவ் விஷயக்காக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எனி பர்பஸ், நீங்கள் பிரமிட்ஸ் வந்து ஒரு பர்பஸ்க்கு ஒரு சின்ன கார்டு மாதிரி வளக்கி கார்டு அதெல்லாம் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு நான் இதெல்லாம் ஒரு ப்ரெஃபரன்ஸாக தான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நம்ம நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நேம் இருக்குது, சரியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நம்பர் கரெக்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா, சைன் எதாவது மாற்றினாலும் இருக்குமா, அந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்புறம் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன். ஒரு ஜாப் ரேட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு நியூ ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஸோ இது ரிலேட்டாக ஏதாவது டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியும். அண்டு ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. என்னோட டீம் நம்பரை டிஸ்பிளே தெரியுது, அந்த நம்பர் மட்டும் தான். எங்களோட வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. நீங்கள் சைட் ஓப்பன் பண்ணி என்னோட இமேஜே தெரிஞ்சிடும், சங்கர் நாராயணோட இமேஜ் தெரியும். ஸோ அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எங்கள் டீமை நீங்கள் வெப்சைட்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.